தலை ஏற்கனவே வறண்டு போய் இருக்கிற சமயத்துல அதுல தண்ணியோட அளவு இருக்கு இல்லையா, அது கவனிச்சுக்கோங்க. நீளமான முடியா இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இந்த விஷயத்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது. மறுபடியும் என்ன பண்ணணும்னா தண்ணி இப்படி அள்ளி இதுல இந்த இடத்துல செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வணக்கம், நான் நான்சி மர்வின், ஃபவுண்டர் ஆஃப் மெனா நேச்சுரல்ஸ் அண்ட் அக்குதெரபிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மூலிகை சீயக்காய் பொடியை பயன்படுத்தும் போது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே மூலிகை சீயக்காய் பொடியை பற்றின உண்மைகள் அப்படின்ற மாதிரி காணொலிகள்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த காணொலியில் மூலிகை சீயக்காய் பொடியை எப்படி பயன்படுத்தணும், அதில் பயன்படுத்தும் போது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஒரு 4-5 பேர் மூலிகை சீயக்காய் பொடிக்கு மாறுவீங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த காணொலியை கொடுக்குறேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலையில் எண்ணெய் இருக்கும்போது தான் நீங்கள் சீயக்காய் பொடி பயன்படுத்தணும். அதாவது எண்ணெய் குளியல் பற்றி பேசலை, நீங்கள் வழக்கமாக எண்ணெய் தடவுவீங்க இல்லையா தலைக்கு, எண்ணெய் இல்லாமல் தலை ஏற்கனவே வறண்டு போய் இருக்கிற சமயத்தில் சீயக்காய் பொடியை பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முடியில் ஏற்கனவே சிக்கு நிறையா இருக்குது அப்படின்னா அதோட அதான் நீங்கள் போய் மூலிகை சீயக்காய் பொடியை போட்டு அரைக்கி தேய்க்கக்கூடாது. தேய்ச்சிங்கன்னா நிறைய முடி உதிர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி சிக்கை நல்லா எடுத்துருங்க. முழுமையாக சிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூலிகை சீயக்காய் பொடியை போட்டு குளிக்கிறதுக்கு யோசிக்கலாம். மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இப்போது வழக்கமாக மூலிகை சீயக்காய் பொடியை பயன்படுத்தலாம், ஆனால் தினமும் அப்படி பயன்படுத்தக்கூடாது. தினம் சீயக்காய் பொடியை போட்டு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முடி ரொம்ப வறண்டு போயிடும், எண்ணெய் பசை சுத்தமாக இல்லாமல் போயிடும். நான்காவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீயக்காய் பொடியை வெறும் சீயக்காய் பொடியாக பயன்படுத்தவே கூடாது. நம்ம இதை ஏற்கனவே மித்ஸ் அபவுட் தி ஹேர் வாஷ் பவுடர்னு ஒரு காணொலி கொடுத்துருக்கோம், அதில் போய் பாருங்கள். சீயக்காய் பொடியை வெறும் சீயக்காய் பொடியாக பயன்படுத்தக்கூடாது. ப்ராப்பர் ரேஷியோ, தகுந்த விகிதங்கள் எல்லாமே போட்டு, பொருட்கள் எல்லாம் போட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமான பொருட்களை பற்றி நான் சொல்லலை, வெறும் சீயக்காய் பொடி இல்லாமல் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஒரு கலவையாக தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் எண்ணெய் வச்சுருக்கிறீங்க, தலையில் சிக்கை எடுத்துட்டீங்க, நீங்கள் மூலிகை சீயக்காய் பொடி ப்ராப்பர் ரேஷியோவில் இருக்கிற ஒரு தகுந்த சீயக்காய் பொடி எடுத்துக்கிறீங்க, குளிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தண்ணியோட அளவு இருக்கு இல்லையா, அதை கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் நீர்த்த பதமாக தான் இருக்கணும். திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப வரன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும், தண்ணி நீர்த்த பதமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ அந்த நீர்த்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இந்த அளவு இருக்குல்ல, சீயக்காய் பொடியோட அளவு, அதை நீங்கள் முடியோட அளவை பொறுத்து மாற்றிக்கோங்க. இப்போ ரொம்ப நீளமான முடியாக இருக்குது அப்படி, இப்போ இந்த நீளம் நீளமான முடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சீயக்காய் பொடி எடுத்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லை முடி குறைவாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் குறைந்த அளவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீளமாக இருக்கிற முடிக்கே எண்ணெய் குளியல் பண்ணும்போது ஒரு அளவு எடுக்கணும். எண்ணெய் குளியல் இல்லை, வழக்கமாக எப்பயுமே வைக்கிற மாதிரி தான் எண்ணெய் வச்சுருக்கிறேன், முந்தின நாள் வச்ச எண்ணெய் மறுநாள் நான் குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி வேறு மாதிரி பண்ணணும், அளவு குறைச்சிக்கணும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம கலக்கிறோம் இல்லையா, அந்த கலக்கும் போது நீங்கள் வழக்கமாக வச்சுருக்கிற எண்ணெய் தான் சீயக்காய் பொடியை போட்டு குளிக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு முந்தின நாள் வடித்த கஞ்சி, உப்பு போடாமல் வடிச்சிருக்கணும். அந்த வடித்த கஞ்சி நொதிச்ச வடித்த கஞ்சின்னு சொல்லுவாங்க, ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கஞ்சியில் எடுத்துட்டு அதில் நீங்கள் சீயக்காய் பொடியை போட்டு கலந்து குளிக்கலாம். உங்கள் முடி இன்னும் கூட நல்லா புசு புசுன்னு, ரொம்ப மெத்துன்னு, ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு அந்த வடித்த கஞ்சிலாம் கிடைக்காது, எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க நார்மல் தண்ணியவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வடித்த கஞ்சி விஷயத்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி பயன்படுத்தக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி ஏற்கனவே உங்களுடைய தலையில் நிறைய எண்ணெய் இருக்கும், எண்ணெய் பசை அதிகமாக இருக்கும், ரொம்ப வளவலன்னு இருக்கும். அப்போது நீங்கள் இந்த நொதிச்ச வடித்த கஞ்சியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் போகாது, ஒரு மாதிரி பிடிச்சிக்கும், இன்னும் அதிகமாக பிடிச்சிக்கும். அன்னைக்கு நீங்கள் மூலிகை சீயக்காய் பொடிக்கு வெறும் தண்ணி தான் பயன்படுத்தணும். எண்ணெய் குளியல் அன்னைக்கு, எண்ணெய் குளியல் அப்பையும் சரி, எண்ணெய் குளியல் இல்லாத போதும் சரி, நீங்கள் எப்படி சீயக்காய் பொடியை கலக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நீர்த்த பதமாக இருக்கணும். அது ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டரோட இருந்தாலும் சரி, வெறும் தண்ணியோட இருந்தாலும் சரி, நீர்த்த பதமாக இருக்கணும். இப்போ இந்த நீர்த்த பதமாக இருக்கு இல்லையா, அதை எடுத்து நீங்கள் தலையில் தேய்ச்சி குளிக்கிறீங்களா, அது எப்படி குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறுபடும். இப்போ கொஞ்சம் முடி இருக்கிறவங்க இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா நீங்கள் எளிமையாகவே இப்படியே தேய்ச்சிடலாம்.
கொஞ்சம் நீளமாக இருக்குது அப்படின்னா எனக்கெல்லாம் வந்து இப்படி நான் குளிச்சு தான் பழக்கம். எனக்கு இந்த மாதிரி கவுத்தி போட்டேன்னா தான் இங்கெல்லாம் தேய்க்க முடியும். இப்படி தான் தேய்க்க தெரியும் எனக்கு. ஸோ இப்படி தேய்ச்சி பழக்கம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணியும் நீங்கள் குளிக்கலாம். அப்போது நீங்கள் கொஞ்சம் பெரிய நீளமான முடியாக இருக்குதுன்னா நீங்கள் முன்னாடி போட்டு கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ முன்னாடி போட்டுட்டு நம்மளுடைய உள்ளம் கைகள் இருக்குல்ல, பாம்னு சொல்லுவோம், அந்த உள்ளங்கைகள், இந்த இடத்த வச்சு நீங்கள் அழுத்தி தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்க்கணும், இந்த மாதிரி அழுத்தி தேய்க்கணும். எங்கெல்லாம், ஏன்னா நமக்கு நம்மளுடைய மண்டையோடு ஸ்கேல்ப் இருக்குல்ல, அங்கே தான் நமக்கு அழுக்குகள் தேங்கி இருக்கும், எண்ணெயும் அங்கே தான் தேங்கி இருக்கும். அப்போ நம்மளோட சீயக்காய் பொடி அந்த இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதிகமாக பரப்பிட்டு நீங்கள் இந்த இடத்த வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா அழுத்த முடியும். அழுத்துகிற நேரம் உங்களுக்கு எண்ணெயும் அழுக்குகளும் எளிமையாக வந்து போயிடும். உங்களுக்கு நீங்கள் சீயக்காய் போட்டு குளிச்சிங்க, ஷாம்பு போட்டு குளிச்சிங்களான்னு கேட்குற அளவுக்கு நல்ல ஒரு எண்ணெய் பசை நல்லா அழகாக போயிடும். நிறைய புரியாத புதிரே எனக்கு அதுதான். இவ்வளோ வருஷமாக நம்ம தேய்ச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் நிறைய பேர் சீயக்காய் போட்டால் என்ன போகாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு எப்பயுமே புரியாத புதிராக தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த உள்ளங்காயை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப அழகாக அது போயிடும். அதே மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் நீர்த்த பதமாக இருக்கிறத போடுவீங்க, தேய்ப்பீங்க. ஒரு முறை எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா, தண்ணி இப்படி அள்ளி, இந்த கையில் தண்ணி இப்படி தண்ணி அள்ளி மறுபடியும் அந்த தண்ணியை தலையில் போட்டு திருப்பியும் தேய்க்கணும். அப்போ என்ன ஆகும்னா, ஏற்கனவே ஒரு முறை தேய்ச்சிருப்பீங்க, திருப்பி தண்ணியை போட்டு தேய்க்கும் போது உங்களுக்கு அழகாக ஸ்மூத்தாகவே வரும். நல்ல வளவலன்னு நல்லா தேய்க்கவே நல்ல எளிமையாகவே இருக்கும். அப்போ உங்களுக்கு குளிக்கிறதுக்கும் தலை குளிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. சீயக்காய் போட்டு தேய்ச்சா இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படிலாம் இருக்காது, ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் இந்த இடத்துல செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திக்கான பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அதை அப்படியே திக்காக எடுத்து இந்த தலையில் வச்சு இப்படி உட்காந்து தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா அது திக்காக இருக்குமா? அப்போ உங்கள் முடியில் ஃபுல்லாக போய் ஒட்டிக்குமா? இன்னும் நீங்கள் தேய்ப்பீங்களா, உங்கள் முடி என்ன ஆகும்னா உடைய ஆரம்பிக்கும், பிரேக்கேஜ் ஆகும். எப்பயுமே வந்து கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு வச்சுக்கோங்க. அதை எடுத்து தேய்ங்க, மறுபடியும் தண்ணி எடுத்து போட்டு திருப்பியும் தேய்ங்க. இந்த உள்ளம் கைகளை எடுத்து பயன்படுத்தி தேய்ங்க. சரிங்களா? இப்போ தேய்ச்சி முடிச்சிட்டிங்க, அலசுகிற இடத்துக்கு வரலாம். அந்த அலசுகிற இடம் ரொம்ப 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 முக்கியமான இடம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அலசுறதுல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அலசும்போது கொஞ்சம் நிறைய டர்ட், அந்த அழுக்கு, அந்த சீயக்காய் பொடி எல்லாத்தையும் விட்டுருவாங்க, அங்கங்கே விட்டுருவாங்க, அங்கங்கே திட்டாக விட்டுருவாங்க. அப்படி விடும்போது என்ன ஆகும்னா, அதுதான் உங்களுக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அழுக்கை வந்து உருவாக்கி அந்த இடத்துலையே தேங்கி நின்று இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகமாக்கும். நான் அதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழிமுறை ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னும் போது ஒரு அரை பக்கெட் தனியாக நமக்கு பயன்படுத்தி நம்ம எளிமையாக முடிச்சிடலாம். நிறையா மக்கு எடுத்து இப்படி மேலே மேலே ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பைப்பை திறந்து விட்டுட்டு ஒரு 1/4 பக்கெட் வர அளவுக்கு தண்ணி வந்தால் போதும். நீங்கள் இப்படி கவுத்திட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு இருக்கு இல்லையா, ரன்னிங் வாட்டர், அதில் போய் உங்களோட தலையை காமிச்சு எல்லா பக்கமும் இப்படி கையை வச்சு அப்படியே எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்ருங்க. அப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு எல்லாமே அந்த அழுக்கு எல்லாமே அந்த இதில் வந்து விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சீயக்காய் பொடியை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வழிமுறை உங்களுக்கு சொல்லியிருக்குது. இதில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன போகவே இல்லை, முதல் முறையாக பழகுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ஒரு இளம் சூடான தண்ணியில் கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். அது ரெக்கமெண்டட் கிடையாது. இருந்தாலும் சீயக்காய் பொடிக்கு மாறணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும்போது, முதல் முறை ஒரு 2-3 தடவை பழகிடுவேன், அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னும் போது அதுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக, ஷாம்புவுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக அந்த இளம் சூடான தண்ணி பயன்படுத்தலாம். அது பயன்படுத்தினீங்கனாலும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக அந்த அழுக்கு போகிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். அதையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி நீங்கள் ஏதோ அவசரமாக கிளம்புறீங்க, அவசரமாக போகிறீங்க, அந்த சமயத்தில் வந்துட்டு முழுமையாக அந்த சீயக்காவை போட்டு பண்ண முடியல, ஒழுங்காக தேய்க்க முடியல, என்னால் ஒழுங்காக அலச முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா நீங்கள் அன்றைக்கி பெட்டர் யூஸ் பண்ணாமலே விட்டுருங்க. அன்றைக்கி தலை குளிக்காமல் இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி குளிச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் எழுந்துக்கிறதுலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்துக்கிட்டிங்கன்னா இதை எளிமையாக பண்ணிட முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி இது ரொம்ப ஒரு கம்பு சூத்திரமோ வில்வித்தையோ கிடையாது, எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நீங்கள் கலந்துட்டிங்கன்னா அந்த பொடியை வந்து முழுமையாக பயன்படுத்திடணும். கலந்ததுக்கப்புறமா அதை அப்படியே வச்சுருந்து இன்னொரு நாள் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாதீங்க. ரொம்ப நேரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் போட்டு வச்சு தலையில் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா கழுவுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முதல்ல சொன்னது தான், ஒரு சின்ன எண்ணெய் பசை நம்மளுடைய வேர்க்கால்களுக்கு வேணும். அதுதான் வந்து அந்த வேர்க்கால்கள் வந்து உயிரோட்டமாகவும் நல்ல ஒரு வலுவாகவும் இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. அந்த எண்ணெய் பசை கொஞ்சமாவது இருக்கணும். இந்த ஷாம்பூஸ் பயன்படுத்தும் போதும் ஹார்ஷான கெமிக்கல்ஸ் பயன்படுத்தும் போதும் நடக்கிற விஷயமே இதுதான். உங்களுடைய தலையில் இருக்கிற மொத்த எண்ணெய் பசையையும்
பிடிச்சி இழுக்கிறது, வறண்டு போக செய்யுது. அப்போ உங்களுடைய முடிகள் வந்து ரொம்ப எளிமையாக பிரேக்கேஜும் ஆகுது, பொடுகு வருது, அதெல்லாமே நடக்குது. அதனால் இந்த மூலிகை சீயக்காய் பொடிக்கு மாறுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பாட்டிங்கள்கிட்ட, பெரியவங்க கிட்ட கேளுங்க என்ன மாதிரி சீயக்காய் பயன்படுத்துனாங்க, எப்படி பயன்படுத்துனாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி மூலிகை சீயக்காய் பொடிகளை பயன்படுத்தி எல்லாரும் வந்து நல்ல ஒரு அழகான முடியோடு இருக்கலாம். இதே மாதிரி நிறையா உடலுக்கும் மனதுக்கும் விழிப்புணர்வு தரக்கூடிய நிறைய பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நன்றி.